Hi, today 12th Max chapter 1 exercise 1.3 first sum third one பார்க்கலாம் 2x plus 3y minus z equal 9 x plus y plus z equal 9 3x minus y minus z equal minus 1 இந்த ஈக்குவேஷன் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ எக்ஸ் பி இதெல்லாம் என்னென்னு எழுதிக்கலாம். ஏ வந்து இதோட கோஎஃபிஷியன்ட், இதோட கோஎஃபிஷியன்ட், இதோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 2 3 -1 2 3 -1 1 1 1 1 1 1 3 -1 -1 3 -1 -1. எக்ஸ் வந்து இதோட வேரியபிள் தான், XYZ. பி வந்து இந்த நம்பர்ஸ் 9 9 -1 இதான் பி. ஓகேவா? இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் பி. நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஏ வந்து அந்த சைடு போகுது, அந்த சைடு போகும்போது இன்வெர்ஸ் போயிடுது, ஏ இன்வெர்ஸ் பின்னு வந்துடுது. இப்போ வந்து நம்ம ஏ இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சர் கூட இந்த பிஏ வந்து மல்டிபிள் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 1 டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ அட் ஜிஏ. இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஏ இங்கே தனியாக எடுத்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து நம்ம டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ரோ மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது? 2. ஸோ 2 போட்டு இந்த 2ஓட ரோவும் காலம் விட்டு மீதி இருக்கிற 4 கிராஸ் மல்டிபிள் 1 × -1 -1 மைனஸ் -1 × 1 -1. இங்கே ஒரு மைனஸ் போடுவோங்கிறனால இந்த மைனஸ் இந்த மைனஸ் வந்து +1 ஆயிடுது. நெக்ஸ்ட் மைனஸ் இந்த 3, இந்த 3ஓட ரோவும் காலம் விட்டு மீதி இருக்கிற 4 கிராஸ் மல்டிபிள் 1 × -1 -1 மைனஸ் 3 × 1 3. நெக்ஸ்ட்டு இந்த -1, இந்த -1ஓட ரோவும் காலம் விட்டு மீதி இருக்கிற 4 கிராஸ் மல்டிபிள் 1 × -1 -1 மைனஸ் 3 × 1 3. நெக்ஸ்ட் இந்த 2 அப்படியே வச்சுட்டு -1 + 1 0 ஆயிடுது. மைனஸ் இந்த 3 -1 -3 வந்து -4. இந்த -1 -1 -3 -4. நெக்ஸ்ட் 2 0s are 0 ஆயிடுது. -3 × -4 3 4s are 12 -4 +12 ஆயிடுது. -1 × -4 +4 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு 12 + 4 16 நாட் ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் அட்ஜியை கண்டுபிடிச்சிட்டு இந்த இன்வெர்ஷன் மெத்தடில் வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அட்ஜியை கண்டுபிடிக்கலாம். அட்ஜியை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2ஓட ரோவும் காலம் விட்டு மீதி இருக்கிற 4 கிராஸ் மல்டிபிள் 1 × -1 -1 1 × -1 -1 இங்கே ஒரு மைனஸ் போடுறதுனால அது +1 ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த 3ஓட ரோவும் காலம் விட்டு மீதி இருக்கிறனால 1 × -1 -1 மைனஸ் 3 × 1 3. நெக்ஸ்ட் இந்த -1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4 1 × -1 -1 மைனஸ் 3 × 1 3. நெக்ஸ்ட் இந்த 1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிற 4 கிராஸ் மல்டிபிள் 3 × -1 -3 மைனஸ் -1 × -1 +1 ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் நம்ம போடுவோம், அதனால் இந்த -1. நெக்ஸ்ட் இந்த 1ஓட ரோவும் காலம் விட்டு மீதி இருக்கிற 4 2 × -1 -2 மைனஸ் 3 × -1 -3 இங்கே ஒரு மைனஸ் போடுறதுனால இது +3 ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த 1ஓட ரோவும் காலம் விட்டு மீதி இருக்கிற 4 2 × -1 -2 மைனஸ் 3 × 3 9. நெக்ஸ்ட் இந்த 3ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 3 × 1 3 மைனஸ் 1 × -1 -1 இங்கே ஒரு மைனஸ் போடுறதுனால இது +1 ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த -1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 2 × 1 2 மைனஸ் 1 × -1 -1 இங்கே ஒரு மைனஸ் போடுறதுனால இது +1 ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த -1ஓட ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறனால 2 × 1 2 மைனஸ் 3 × 1 3. அப்புறம் டிரான்ஸ்போஸ். அதுக்கப்புறம் -1 + 1 0 ஆயிரும். -1 -3 -4 இங்கே ஒரு மைனஸ் நம்ம போடுறதுனால அது +4 ஆயிடுது. -1 இந்த மைனஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இது மாதிரி நம்ம முன்னாடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இந்த மைனஸ் எல்லாம். இப்போ இந்த -4 இந்த மைனஸ் வந்து +4 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு -1 -3 -4 -3 -1 -4 இந்த மைனஸ் வந்து +4 ஆயிடுது. -2 + 3 வந்து 1 -2 -9 -11 இந்த மைனஸ் வந்து +11 ஆயிடுது. 3 + 1 4 2 + 1 3 இந்த மைனஸ் சேர்த்து -3 2 -3 -1 டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம். 0 4 -4 இந்த ரோ வந்து இங்கே வந்து காலமாக வந்துடும். 0 4 -4 நெக்ஸ்ட்டு ரோ வந்து நெக்ஸ்ட்டு காலமாக வந்துடும். 4 1 11 வந்து 4 1 11. நெக்ஸ்ட்டு 4 -3 -1 வந்து இங்கே 4 -3 -1 இதை வந்து அட்ஜிஏ. இப்போ வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு, அட்ஜிஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல்
1 by determination of a என்ன கண்டுபிடிச்சோம் 16 ஸோ 16 நெக்ஸ்ட் தட் ஜிஏ ஓகேவா. நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாவில் x equal to இந்த ஃபார்ம் x equal to a inverse இன்ட்ரு பின்னு இருக்கா, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x equal a inverse என்ன கண்டுபிடிச்சோம் 1 by 16, அப்புறம் அந்த ஜிஏ கண்டுபிடிச்சோமா அது எழுதியாச்சு. இது வந்து b 9 9 minus 1 b. இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0 into 9 0, 4 into 9 plus 36, 4 into minus 1 minus 4. Next 4 into 9 36 plus 1 into 9 9, minus 3 into minus 1 plus 3. Minus 4 into 9 minus 36 plus 11 into 9 plus 99 minus 1 into minus 1 plus 1. இந்த 1 by 16 அப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இந்த 1 by 16 அப்படியே போட்டு 36 minus 4 வந்து 32, 36 plus 9 plus 3 எல்லாம் ப்ளஸ் பண்ணும்போது 48, minus 36 plus 99 plus 1, 99 1 ப்ளஸ் பண்ணால் 100, 100ல் 36 போச்சுன்னா 64. இப்போ இந்த மூணுமே வந்து 16த்தில் வந்து டிவைட் ஆகுங்கிறனால மூணுமே வந்து 16 டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். 32 16 டிவைட் பண்ணால் 2, 48 16 டிவைட் பண்ணால் 3, 64 16 டிவைட் பண்ணால் 4. இப்போ 2 3 4ன்னு கிடச்சிருக்குது. இது தனியாக எடுத்து எழுதிக்கலாம். x equal to y equal 3, z equal 4. அவ்வளோதான். தேங்க்யூ.